மோதல் போக்குக்கு வருண் ஐபிஎஸ் அவர்கள் தான் காரணம். இப்போ 14 வருஷமா எங்க கட்சி இயங்கிட்டு இருக்குது. இந்த 14 வருஷத்துல எந்த ஒரு காவல்துறை அதிகாரியோடு இந்த மாதிரி ஒரு மோதல் ஏற்பட்டுதான் கேளுங்க. யாரோடுமே ஒரு மோதல் போக்கு இல்லாத பொழுது ஏன் வருண் ஐபிஎஸ் நோக்கி மட்டும் ஏன் மோதல் போக்கு வரணும்? அப்ப அது நாங்க வடிவமைக்கிறோமா, அவர் காரணமா இருக்காருன்றதான் கேள்வி. அவர் தான் இதை ஆரம்பிக்கிறார். நான் கேட்கிறேன், ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு அல்லது ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ட்விட்டர்ல என்ன வேலை? அவர் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறாரா இல்ல ட்விட்டர்ல பதிவு போடுறது வேலை பார்க்கறாரா? நாங்க எங்க வரி பணத்தை வச்சு அவருக்கு சம்பளம் கொடுக்குறோம். அவர் வேலை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதான் தவிர ட்விட்டர்ல இது வந்து பார்க்கிங் டே, நாய்கள் குறைக்கும் தினம் அப்படின்னு ஒரு செய்தியை போடுறாரு. போட்டுட்டு மறுநாள் இன்பாக்ஸ் இஸ் ஓபன், அதாவது நீங்க யார் வேணா பதிவு போடலான்னு போட்டுட்டு நாம் தமிழரை பற்றி கமெண்ட் அடிக்கிறாரு. இதை ஒரு ஒழுங்கான ஐபிஎஸ் அதிகாரி செய்யற வேலையா இது? நாம் தமிழர் நோக்கி அவரு தமிழக அரசோட திட்டத்தை செயல்படுத்துறாரு. திமுகவினுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறாரு. அதுக்கு வருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு கருவியா இருக்காரு. இதை சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கான்னு கேட்டா உரிமை இருக்கு. நாங்க ஒரு அரசியல் இயக்கம், அரசியல் கட்சி. மக்களோட நன்மைக்காக வெயிலையும் மழையிலையும் எல்லா போராட்டத்திலும் நாங்க நிக்கிறோம். வருண் ஐபிஎஸ் நிக்கல. இன்னைக்கு இங்க வேலை செய்வாரு, நாளைக்கு காஷ்மீர்ல போட்டு அங்க போய் வேலை செய்வாரு. அவர் நிக்க போறோம், நாங்க நிக்க போறோம். கூடங்குளத்துக்கு அவரு மக்கள் பிரச்சனைக்காக வந்தாரா இல்ல போராடுற எங்களை அடக்கிறதுக்காக வந்தாரா? நாங்க மக்களுக்காக நிக்கிறோம். அப்ப எங்களுக்கு ஒரு கருத்து வருது, ஒரு செய்தி வருது. அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி இல்ல சில குறிப்பிட்ட சமூகங்களை நோக்கி அவர் சரியா தவறா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வரும்போது நான் கேட்டுட்டு கம்முன்னு இருக்கணுமா? ஒரு மக்கள் பிரதிநிதி அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் அப்படி நடக்கிறீங்கன்னு கேட்கிற உரிமை இருக்கா இல்லையா? அப்படி கேட்கறது நான் சொல்றேன், ஆர்டிகல் 19 படி, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19வது உறுப்பின் படி எனக்கு ரைட் டு ஸ்பீச் இருக்கு. அதை பேசக்கூடிய உரிமை எங்க கட்சிக்கு இருக்கு, அண்ணன் சீமானுக்கு இருக்கு. அப்படி ரைட் டு ஸ்பீச் இருக்குது. இது இல்லாம பிரிவிலேஜ் ஸ்பீச்சும் ஒன்று இருக்குது. எங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியா மக்கள் கிட்ட யாராவது தவறா நடந்தா இது போன்ற செய்தியை எடுத்து போய் சேர்க்கக்கூடியதுக்கே உரிமை இருக்கு. அந்த விதத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுறதுக்கு எங்களுக்கு ரைட் டு ஸ்பீச் இருக்கு, பிரிவிலேஜ் ஸ்பீச் இருக்கு. இன்னொன்னு ஃபேர் கிரிட்டிசிசம். ஒருத்தரை பத்தி வருதுன்னா, ஒரு தகவல் வருதுன்னா அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண எங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த கிரிட்டிசைஸ் தான் நாங்க பண்ணிருக்கோம். இல்ல நிரூபிக்கிட்டோம் அவருன்ற நாங்க வேற ஐபிஎஸ் அதிகாரி மேல சொல்ல சென்னையில இருக்கோமே, தினம் அங்க எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துறோம். எந்த ஐபிஎஸ் அதிகாரி மேல நாங்க சொல்லலையே. ஏன் அப்படி சொல்ல முடியாது போச்சு? இல்ல எந்த ஐபிஎஸ் அதிகாரினா நீங்க எல்லாம் பாக்குறீங்கல்ல, எந்த சமூக வலைதளத்தினா எந்த ஐபிஎஸ் அதிகாரினா இப்படி செய்தியை வெளியிட்டு இருக்காங்களா? பார்க்கிங் டாக்ஸ் டே போட்டிருக்காங்களா? கேளுங்க, பாருங்க நீங்க. அப்ப இவர் என்ன வேலை செய்யறாரு? எங்க பணத்தை வாங்கிக்கிட்டு வரி பணத்தை இருந்துகிட்டு இவர் திமுக வேலை செய்யறாரு. நான் இப்ப சொல்றேன், திமுக செயல் திட்டத்தை நிறுத்தி இன்னும் திமுகவோட ஃபர்ஸ்ட் லைன் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, முதல் நிலை உறவினர்கள். அந்த